அரசு பஸ் அப்படின்னா ரெண்டு விதமான பஸ் இருக்கு. டிஎன்எஸ்டிசி இருக்கு, எம்டிசி இருக்கு. டிஎன்எஸ்டிசினா கணக்கில் எடுத்துக்கவே இல்லை, எம்டிசியை மட்டும் எடுத்துக்கிற மக்களே. இப்போ எம்டிசி பஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை எம்டிசி பஸ்ல எவ்வளவு பேர் ஒரு நாளைக்கு பயணம் பண்றாங்க அப்படின்னு ஆவரேஜா எடுத்து கணக்கு எடுத்து பார்த்தா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா 10 to 12 lakhs பெண்கள் பயணம் பண்றாங்க ஒரு நாளைக்கு. இப்போ இதோட ரேட்ஸை பாருங்க. ஒரு சாதாரண பஸ்ஸா இருந்தா 5 ரூபாய் 20 ரூபாய்க்கு ரேட் இருக்கு. அதே எக்ஸ்பிரஸ்னா 8 to 30 ரூபாய்க்கு ரேட் இருக்கு. அதே டீலக்ஸ் ஏசி பஸ்னா 20 ரூபாய் 100 ரூபாய் வரைக்கும் ரேட் இருக்கு. நம்ம ரொம்ப ஆவரேஜா எடுத்துக்கலாம். நம்ம ஏசி பஸ்ஸே ஃபுல்லாவும் போக வேண்டாம், ரொம்ப ஆவரேஜா எடுத்துக்கலாம். போயிட்டு வரதுக்கு ஒரு பெண்கள், அதாவது 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னா போயிட்டு வரதுக்கு வெறும் 50 ரூபாய் ஆவரேஜா அவங்க வேவர் பண்ணா கூட, இலவசமா கொடுத்தா கூட, இதுல கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5 கோடி ரூபாய் வேவர் ஆகுது. அப்ப அந்த அமௌண்ட்டை அரசு கொடுக்கணும் டிஎன்எஸ் எம்டிசிக்கு. இப்ப அடுத்த இன்னொன்னு வரலாம். தமிழ்நாட்டுல டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத ஒரு ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம். அதுல 2022 இருந்து 22 வரைக்கும் 48,000 கோடி ரூபாய் குமுலேட்டிவ் லாஸ் இருக்கு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்.